ரிஷபராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டியிருக்கும், அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா மணி அட்ராக்ஷனுக்கு என்ன சிம்பிள்ஸ் ஆர் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கும்போது, அதாவது நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கடன் பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட எவ்வளோ வந்து குறைவாக இருக்குது பார்க்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்குது. ஆப்வியஸ்லி உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் பண்ணால் மணி அட்ராக்ஷன் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அந்த வறுமையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வறுமைன்றதை விட உங்களுடைய நஷ்டங்கள், உங்களுடைய பண விரயங்கள், பணத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ரீகால் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதை நீங்கள் எப்பெல்லாம் ரீகால் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படும். ஸோ இதை நான் வந்து சார்ட் அவுட் பண்ணணும், இந்த ஒரு நிலை இன்னொரு டைம் எனக்கு வரக்கூடாது, இதை ரெக்டிஃபை பண்ண நான் என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கே ஒரு உத்வேகம் வந்து வரும். அதனால உங்களுடைய அப்பப்போ வரக்கூடிய பணம் ரீதியான கஷ்டங்கள், பணம் ரீதியான விரயங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ரீகால் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் நீங்கள் யாருக்கும் வந்து கடன் கொடுக்காம இருந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை உங்களால் தக்க வச்சுக்க முடியும். பணத்தை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யாருக்குன்னா கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு நஷ்டத்துக்கு போவீங்க. ஸோ உங்களோட எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கடன் நீங்கள் கொடுக்காம இருக்கும் போது உங்களுடைய அந்த பணம் ரீதியான ஃபினான்ஷியல் அந்த டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நல்ல விதத்தில் இருக்கும். உங்களுடைய செல்வ வளம், மணி அட்ராக்ட் நீங்கள் பண்ணணும்னா கடன் கொடுக்காம இருந்தாலே உங்களால் அட்ராக்ட் பண்ணிட முடியும். யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கடனை கொடுத்துட்டீங்கன்னா மணி அட்ராக்ஷன் அங்கேயே வந்து பிளாக் ஆகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல நீங்கள் கடன் கொடுக்குற வரைக்கும் நல்லா இருப்பீங்க, கடன் கொடுத்ததுக்கு நீங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இது உங்களோட எனர்ஜியில் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு.